தருவார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விலையில்லா விடுதலை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ இந்த நாளிலும் கூட அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், நிறைய நெருக்கங்கள், நிறைய தோல்விகள், வெற்றியை பார்க்க முடியாத நிறையா காரியங்கள், அவமானங்கள், நிறைய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், வாளாய் இருக்கிறவர்களை தலையாக மாற்றுகிறவர். ஆண்டவருடைய வல்லமை எப்போவுமே ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப புதிதானது. அவருடைய கிருபை ரொம்ப பெருசு. அவரை நோக்கி பார்க்கிற அனைவர்களும் பிரகாசம் அடைந்தார்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த பாடலையும் கூட நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து பாட போகிறோம். எல்லோரும் இருக்கிற இடங்களில் எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த பாடலையும் கூட எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லைன்னு சொல்லி யாரும் பாடலாமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம். கர்த்தரப்பா சொல்லுவோமா? இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவுகிற தகப்பன் அவர்தானே. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போறதே இல்லையே ஏசப்பா. உங்க திருநாமம் அறிந்தவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடப்படுவதே இல்லை ஆண்டவரே. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஏசப்பாவை நோக்கி பார்த்து, ஒருவேளை வெட்கப்பட்டு போயிட்டேனே,
என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சே, இனிமே நான் எப்படி தலை காட்டுவது, எப்படி நான் வெளியே போய் எல்லா சக மனிதர்களைப் போல நான் வாழுவதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஏசப்பாவை நோக்கி பாருங்க, ஏசப்பாவை நோக்கி பாருங்க, ஏசப்பாவை நோக்கி பாருங்க. உங்களை ஒருபோதும் வெட்கப்பட விடாத தெய்வம். நம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்தாத ஆண்டவர். அவர் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, ஏசப்பாவை பாருங்க. உடைந்து போன நொந்து போன ஒரு உள்ளத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களே, அவர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அநேக துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் கூட எல்லாத்திலும் இருந்து விடுவிக்கிறவர், விடுதலை அளிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கிறீர். அனைத்து நின்று நீர் விடுவிக்கிறீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில். ஏசப்பா சொல்லுங்க, அப்பா நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாற்றை ஏசப்பா சொல்லுவோமா ஆண்டவரே? கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீங்கி விடுவிக்கின்றீர். இடுக்கண் நீங்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னை இறுதி வரை நீங்க நடத்தி செல்வீங்க ஏசப்பா. என்னை இறுதி வரை நீங்க நடத்தி செல்வீங்க. திரும்ப சொல்லுமா, இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். என்னை இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். சொல்லுவோமா ஆண்டவர் பார்த்து? நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடுகிற எல்லோருக்கும் ஒரு நன்மையும் குறைவதில்லையே. ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை.
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசுவை நோக்கி பாருங்க, கர்த்தர் நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற அனைவரும் பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்க. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்று நீர் விடுவிக்கிறீர். அனைத்து நின்று நீர் விடுவிக்கிறீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசுப்பா நாங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே, ஒரு நாளும் நாங்கள் அவமானம் அடைவதே இல்லை. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள். கர்த்தர் நோக்கி பார்க்கிற யாவரும் பிரகாசம் அடைந்தார்கள். வெட்கப்படாதபடி கர்த்தர் உடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து அனைத்து நின்றும் விடுவிக்கிற கர்த்தர் உங்கள் மத்தியில், உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்வார், பார்த்து கொள்வார். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை பொறுப்படுத்துக்கோங்க இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஓகே, ஏசப்பா நிச்சயமாக எல்லாரோடும் கூட பேசுவார். நம்ம அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, இந்த விலையில்லா விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிறார். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். உண்மையிலேயே நம்ம ஒரு விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு நம்மை நேசித்து நமக்கு விடுதலையை இலவசமாக கொடுத்து விடுதலையோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு நாம் வாழ உதவி செய்கிற ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு விடுதலை தர ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், அவமானத்திலிருந்து விடுதலை. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில், தன்னுடைய தனிப்பட்ட காரியத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக செய்த சில பாவங்கள், செய்த சில காரியங்கள், அவங்க அதை விரும்பி செஞ்சிருக்கலாம், விரும்பாமல் செஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்கள அவமானத்துக்கு நேராக நடத்தின சில நபர்களை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம வாழுகிற இந்த நாட்களில் நம்மை சுற்றி இருக்கிற நபர்கள், நம்முடைய கூடவே இருக்கிற நபர்கள், அநேகர், ஏன் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்களே கூட ஏதோ ஒரு அவமானத்தின் பிடியில் சிக்கி நீங்கள் உழன்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அவமானத்திலிருந்து அவர் விடுதலை தரப்போகிறார். அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு நீங்களும் ஒரு சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அந்த விடுதலைக்கு நேராக கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாக நம்மை நடத்துவார். நம்ம வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்த்து எப்படிப்பட்ட விடுதலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து நாமும் இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொண்டு நம்ம விடுதலையோடு கூட வாழப்போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்க நம்ம கேட்கலாம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த வசனத்தில் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரீ. நம்முடைய ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு இடத்துல ஊழியத்தை முடித்துவிட்டு
இன்னொரு இடத்துல வந்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். அவங்க வரும்போதே கையில் ஒரு ஸ்திரீயும் கூட கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவளை அழைத்து வந்த நபர்கள் யார் என்று சொல்லப்படுகிறது என்றால், வேத பாரகரும் பரிசேயரும் அழைத்து வந்தாங்களாம். வேத பாரகர், பரிசேயர் அந்த நாட்களில் இருந்த ஊழியம் செய்யக்கூடிய தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிற நபர்கள் இந்த ஸ்திரியை, பாவம் செய்த ஒரு ஸ்திரியை அழைத்து கொண்டு வருகிறாங்க. யாரிடத்தில் அழைத்து வந்தார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட நபராக இருந்து பிடிக்கப்பட்டால், கையும் மெய்யுமாய் பிடிபட்டால், யாரோ ஒரு நபர் சொல்லி இவள் பாவம் செய்தாள் என்று நாங்கள் உங்ககிட்ட சொல்லலை, இல்லை நாங்கள் கேள்விப்பட்டு இவள் பாவம் செய்தாள் என்று சொல்லலை. இவள் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ, இவள் பாவம் செய்யும்போது கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவின் இடத்திலே வந்து இந்த ஸ்திரியை நிறுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தின் நிமித்தமாக, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக பாவத்திலே விழுந்த நபர்கள், பாவத்தினால் பிடிக்கப்பட்ட நபர்கள், பாவ கட்டுகளினாலே பிடிக்கப்பட்ட நபர்கள், இன்றைக்கு அநேகரை நம்மை சுற்றில் இருக்கிற வாழ்கிற நபர்களை நம்முடைய பக்கத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவினர்கள் மத்தியில், நம்முடைய நண்பர்கள் மத்தியில், ஏன் நாமே கூட சில நேரம் பாவத்தில் பிடிக்கப்பட்ட நபர்களாக இருப்போம். பாவத்தின் நிமித்தமாக ஒரு அவமானம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனங்களே வந்து ஒரு ஸ்திரியை சுட்டி காண்பித்து, இவள் ஒரு பாவி, இவள் பாவம் செய்தவள், இவள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துகிறதை, அவளை அவமானப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே அந்த ஸ்திரியை குற்றப்படுத்தின நபர்கள் எல்லாருமே யார் என்றால், அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்த நபர்கள். அந்த நாட்களிலே அவர்கள்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேத பாரகரும் பரிசேயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனவான்களாக இருந்த நபர்கள், மற்ற நபர்களால் மதிக்கப்பட்ட நபர்கள், பெரியவர்களாக பார்க்கப்பட்ட நபர்கள். அவர்கள் வந்து இவளை குற்றப்படுத்தி இவளை அவமானப்படுத்துகிறார்கள். அதுவும் யாருக்கு முன்பாக என்றால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நிறுத்தி சொல்கிறாங்க. சொன்னது கூட மாத்திரமல்ல, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே, ஏன் இவளை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்னா, நம்முடைய சட்டம், நம்முடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட பாவம் செய்த நபர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அந்த நாட்களிலே மோசேயின் நியாயப்பிரமாணங்கள், மோசேயின் சட்டங்கள் தான் அவர்களுக்கு சட்டங்களாக இருந்தது. அந்த சட்டம் கடைபிடிக்கப்பட வேண்டுமானால் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இதுதான் சட்டம். கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ வாழ்வா சாவா போராட்டம். இந்த அவமானத்தை நிமித்தமாக வாழவா வேறு வழியே இல்லை, மறிக்கத்தான் செய்யணும். ஏனென்றால் அப்போ இருந்த சட்டம் அதுதான். அந்த சகோதரி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவ்வளோதான். அவள் பாருங்கள், உயிரை கையில் பிடித்துக்கிட்டு சுற்றி இருக்க நபர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், மரியாதைக்குரிய நபர்கள், பரிசுத்தவான்கள், அதுலேயும் மகா பரிசுத்த தெய்வமாக இயேசுவிடத்தை நிறுத்தியிருக்கிறாங்க. இவங்களே நம்மளை கொல்லணும்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன சொல்ல போகிறாரோ ஒரு பயத்தில் இந்த சகோதரி கூனி குறுகி போய் வெட்கத்தில் என்ன பண்ணேன்னு தெரியல, இப்படிப்பட்ட ஒரு அவமானம் எனக்கு வந்துருச்சே, இந்த ஒரு அவமானமான காரியம் இப்படி நடக்குதே, என்ன பண்ணதில் நான் வாழ முடியுமான்னு எனக்கு தெரியலையே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிற்கிற இந்த சகோதரி பாருங்க. இந்த சகோதரிக்கு என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இவங்க எல்லாருமே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க, இவள் கொலை செய்யப்பட வேண்டும். அதுவும் சாதாரணமாக இல்லை, கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. அது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். இவர் நம்ம குறித்து என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான்னு தெரியலையே, இவர் கொல்லுங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சுது, என்ன சொல்லுவார் தெரியலையே, ஏன்னா நியாயப்படி கொல்லதான் ஆகணும், சட்டம் தான். இவங்க பயந்து இந்த அவமானத்தை நிமித்தமாக கூனி குறுகி போய் நிற்கிற நிலைமையில் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள், இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்க நீங்கள், ஏதோ ஒரு அவமானத்தின் நிமித்தமாக, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக, உங்கள் வாழ்க்கையில் சம்பவித்த சில பாவ காரியங்களின் நிமித்தமாக, அவமானத்தின் நிமித்தம் அவமானப்பட்டு கூனி குறுகி போய் மற்ற நபர்களுக்கு முன்பாக தலை காட்ட முடியாதபடி உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையை இயேசு இன்றைக்கு மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவமானத்திலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை தரும்படியாகத்தான் உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த சகோதரி எப்படி இந்த அவமானத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் பார்க்கலாமா? அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசு என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படிப்பட்ட ஒரு விடுதலையை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்தார் என்பதை நம்ம பார்த்து அடுத்து நமக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்து நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்க நம்ம கேட்கலாம். அதே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 இந்த 3 வசனங்களை நம்ம வாசிக்க நம்ம கேட்கலாம்.
அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏசப்பா ஆண்டவரே, நீர் நியாயமுள்ள ஒரு தேவன், நீர் நியாயாதிபதி, நம்முடைய நியாயப்பிரமாணம் இவளை கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்லுகிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் இப்போ அதை கேட்குறோம். இவள் கொல்லப்பட வேண்டிய ஒரு நபர், இவள் இந்த அவமானத்திலே தள்ளப்பட்டு அப்படியே சாக வேண்டிய ஒரு நபர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதைத்தான் அநேகர் சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஓயாமல் அவரை பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். ஏதாவது சொல்லுங்கள், நீங்கள் என்ன எதுவும் சொல்லாமல் இருக்கிறீங்க? இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள் அந்த இடத்துல, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். அங்கே இருந்த எல்லாரையும் பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, உங்களில் யார்கிட்ட பாவம் இல்லையோ, நீங்கள் யார் பாவம் செய்யலையோ அவர்கள் முதலாவது கல்லெறிங்க. ஆண்டவர் சொன்ன உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா, அவர்கள் எல்லாருமே தங்கள் மனச்சாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு, அவரவருடைய மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவருமே ஒவ்வொருவராக போயிட்டாங்களாம். கூட்டமாக நின்னாங்க. தங்களை நீதிமான்களாக காண்பித்த நபர்கள், தங்களை பெரிய பெரிய கனவான்களாக காண்பித்த நபர்கள், தங்களை மரியாதைக்குரிய நபர்களாக காண்பித்த நபர்கள். இயேசு கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். யோசிச்சு பாருங்களேன், அந்த வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? பாவம் இல்லாத ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரமுள்ள ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். மனிதர்கள் குற்றப்படுத்த தான் செய்வாங்க. சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் நம்மை குற்றப்படுத்த தான் செய்வாங்க, நம்மை அவமானப்படுத்த தான் செய்வாங்க, நம்மளை வேதனைப்படுத்த தான் அவர்கள் செய்வார்கள். ஆனால் பாவத்திலிருந்தோ அவமானத்திலிருந்தோ விடுவிக்க யாருமே உதவி செய்ய முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உங்களை ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்த முடியும். அவமானத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசுவால் மாத்திரம்தான் தர முடியும். பாவத்திலிருந்து விடுதலை இயேசுவால் மாத்திரம்தான் தர முடியும். இங்கே குற்றம் சாட்டின ஒவ்வொரு நபர்களும் யோசிச்சு பாருங்க, இவர் மேலே கல் எறிஞ்சிருங்க, இவன் சாக வேண்டியவா அப்படின்னு இயேசு சொல்லியிருந்தாருன்னா எல்லாருமே உண்மையிலே கல்லோடு ரெடியாக இருந்திருப்பாங்க. எல்லோரும் உடனே எரிஞ்சு கொண்டுருவோம், இவள் சாக வேண்டிய நபர். அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, பாவம் இல்லாத நபர் கல்லறிங்க. அப்போ பாருங்கள், எல்லாருமே பாவிகள். நம்மளை குற்றப்படுத்தி பேசுகிற நபர்கள், நம்மளை அவமானப்படுத்தி பேசுகிற நபர்கள், அவர்கள் ஏதோ ஒரு பாவத்தில் இருப்பாங்க. ஆனால் வெளியே தண்ணி நீதிமானாக நியாயாதிபதி போல காட்டிக்கொள்வார்கள். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க உலகத்தில். ஏனென்றால் மற்றவர்களை குறை சொல்லி வாழுகிற உலகம் இது. மற்றவர்களை குற்றப்படுத்தி துணிகரமாய் பேசுகிற நபர்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள். நம்மை அவமானப்படுத்தி கூனி குறுகி போக வைத்து அப்படியே அழிந்து போக விட வேண்டும் நினைக்கிறவர் தான் மனிதனுடைய சுபாவம். ஆனால் இயேசுவின் சுபாவம் அப்படிப்பட்டதல்ல. பாருங்கள், இயேசு உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவர், உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிறவர், உங்களையும் என்னையும் அவமானத்திலிருந்து மீட்டெடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. சொல்லோன்னே எல்லாரும் போயிட்டாங்க. பாருங்கள், சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. பாருங்கள், ஏசப்பா பார்க்குறாரு. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போமா? ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை நம்ம வாசித்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இன்றைக்கு இயேசு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை உங்களுக்கு தரப்போகிறார் உங்கள் அவமானத்திலிருந்து. அடுத்த ஒரு வசனம் வாசிக்க நம்ம கேட்கலாம். அதே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் 11ஆம் வசனம் வாசிக்க நம்ம கேட்கலாம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார், ஸ்திரியே, உன்மேல குற்றம் சாட்டின நபர்கள் எங்க? நிமிர்ந்து பார்த்தா யாரையுமே காணமே. எல்லாரும் அங்கே சொல்லப்பட்டிருக்க வசனத்தில் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் தனித்தனியே போயிட்டாங்க. அப்போ அங்கேருந்து சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாருமே அவள் மேலே கல்லறிய தகுதி இல்லாத நபர்களாக இருந்தாங்க. எல்லாருமே பாவம் செய்கிற நபர்களாக இருந்தாங்க. இந்த உலகத்தில் மனிதனாய் பிறக்கிற ஒவ்வொருவரும் பாவிகள். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படாத நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பாவிகள் தான். ஒரு பாவம் செய்கிற நபர் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டால்தான்
அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்தை நோக்கி பார்க்க முடியும், நீதிமானாய் மாற முடியும். ஏனென்றால் பாவிகளை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பாவிகளுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படியாக தான் இயேசு தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிலுவையிலே சிந்தி நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீண்டும் மரித்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக, நாம் பாவத்தோடைய வாழுவதற்காக அப்படியே விட்டு விடுகிற ஒரு தெய்வம் இயேசு அல்ல. பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அந்த பாவத்திலிருந்து ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற நபராக உங்களையும் என்னையும் அவர் மாறச் செய்கிறவர். அன்று சொல்றார் பாருங்க, உன்னை யாருமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? இல்லையா ஆண்டவரே அப்படின்னே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ இப்போ இனி பாவம் செய்யாத. இதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாருங்களேன், நீ பாவம் செஞ்சுட்ட, என் பக்கத்தில் வரக்கூடாது, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ ஒரு துரோகி, என் பக்கத்தில் வராத, நீ இனிமேல் இந்த அவமானத்தோடு அப்படியே அழிந்து போ, அப்படி சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நீ பாவம் செஞ்சுட்ட, பரவாயில்ல, உன்னை நான் மன்னிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்காகத்தான் நான் சிலுவையில் என் ஜீவனை கொடுத்தேன், என் இரத்தத்தினாலே உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். மகளே, மகனே, இனி பாவம் செய்யாதே. அவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு அன்பான வார்த்தை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நியாயப்பிரமாண சொல்லலாம், கல்லெறியணும், சாகணும்னு. இயேசு சொல்கிறார் உங்களை பார்த்து. உலகம் சொல்லலாம், மற்ற நபர்கள் சொல்லலாம், நீ இப்படிப்பட்ட பாவத்தை துணிகரமாக செஞ்சில, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தைரியமாக செஞ்சில, நீ மறிக்க வேண்டிய ஒரு நபர், நீ சாக வேண்டிய ஒரு நபர். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஏதோ ஒரு தீராத வியாதி நிமித்தமாக பிடிக்கப்பட்டிருக்கலாம். அநேகர் சொல்லலாம், நீ செஞ்ச பாவத்துக்கு இப்போ நீ அனுபவிக்கிற, நீ செஞ்ச பாவத்துக்கு இப்போ நீ அனுபவிக்கிற, நீ ஒரு சாக வேண்டிய ஒரு நபர், அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஆனால் உங்களை பார்த்து இயேசு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? இனி பாவம் செய்யாத சகோதரனே, இனி பாவம் செய்யாத சகோதரியே, இன்றைக்கு உனக்கு இருக்கிற இந்த வியாதியிலிருந்து இயேசு விடுதலை தருகிறார். உனக்கு இருக்கிற அந்த அவமானத்திலிருந்து இயேசு விடுதலை தருகிறார். உங்களை இதுவரை அவமானப்படுத்தின காரியங்கள், இதுவரை அடிமைப்படுத்தின பாவங்கள், இதுவரைக்கும் உங்களை மீட்க முடியாதபடி, நீங்கள் அதிலிருந்து மீள முடியாதபடி இருந்த எல்லா பாவ கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறது. ஒரு பரிபூர்ண விடுதலை இயேசு தருகிறார். இன்றைக்கு உங்கள் அவமானம் மாறுகிறது, உங்கள் நிந்தைகள் மாறுகிறது, உங்களை மற்றவர்கள் பேசின பேச்சுகள் மாறுகிறது, குற்றவாளியாக பார்த்த நபர்களுடைய பார்வைகள் மாறுகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம்தான், உங்களுக்காக எனக்காக இயேசு சிந்திய விலையேறப்பெற்ற இரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களையும் என்னையும் அது சுத்திகரிக்க வல்லமையுள்ளது. இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவுகிறது. இயேசுவின் இரத்தம் உங்களுடைய எல்லா பாவத்தையும் கழுவி ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக, ஒரு நிம்மதியுள்ள வாழ்க்கைக்கு நேராக உங்களை நடத்துகிறது. உங்கள் அவமானங்கள் மாறுகிறது, உங்கள் நிந்தனைகள் மாறுகிறது, உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுகிறது. எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ஒரே ஒரு காரியமாக தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. இதுவரைக்கும் பாவம் செஞ்சுட்ட, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன்பாக வரைக்கும் நீங்கள் பாவம் செஞ்சுருக்கலாம். ஆனால் இனி பாவம் செய்யாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பார்ப்பீங்க. இனி பாவம் செய்யாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. இனி பாவம் செய்யாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை பார்ப்பீங்க. இன்றைக்கு உங்கள் அவமானம் எல்லாம் மாறுகிறது. உங்கள் அவமானத்திலிருந்து இயேசு இப்பொழுது உங்களுக்கு விடுதலை தருகிறார். எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல நிந்தனை அனுபவிச்சிங்களோ, யார் யார் முன்னாடிலாம் அவமானப்பட்டு கூனி குறுகி போய் ஐயோ நான் நிற்க முடியாதே, நான் வாழவே முடியாது நினச்சிங்களோ, அவர்களுக்கு முன்பாக இயேசு உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். உங்கள் அவமானங்கள் மாறும். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, நிந்தனை அனுபவித்த இடத்திலேயே இயேசு உங்கள் தலைகளை உயர்த்துகிற தெய்வம். உங்களை நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ உதவி செய்வார். நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ உதவி செய்வார். நல்ல ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வாழ உதவி செய்வார். இன்றைக்கு உங்கள் எல்லா அவமானங்களும் மாறுகிறது. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஏசப்பா எனக்கு இந்த அவமானத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே, நான் இனிமேல் நான் பாவம் செய்யாமல் உங்களுக்காக உண்மையாக வாழுவேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தால் இயேசு இன்றைக்கு உங்கள் எல்லா அவமானங்களை மாற்ற அவர் போதுமானவர். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிங்க. இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தெய்வமே, எங்களுக்காக சிலுவையில் உம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தின தெய்வமே, ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடையும்படியாக, நாங்கள் அவமானத்திலிருந்து விடுதலை அடையும்படியாக, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தனைகளும் மாறும்படியாக எங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. உங்கள் நாமத்தினாலே
உங்கள் இரத்தத்தின் வல்லமையினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரன் மேலே உங்கள் இரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற சகோதரின் மேலே உங்கள் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. இதுவரை இவர்கள் சந்தித்த அவமானம் போதுமாண்டவரே, இனி இவர்கள் வாழ்க்கையில் அவமானத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. இந்த சகோதரருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவமானங்களும் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. இந்த சகோதரருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவமானங்களும் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ஆண்டவரே, என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி நான் வாழவே தகுதி இல்லை, நான் வாழுவதற்கே தகுதியற்ற ஒரு நபர், நான் வாழுவதற்கே பிரயோஜனமில்லாத ஒரு நபர் என்று நினைக்கிற இவர்களுடைய வாழ்க்கை இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கையை மாறுவதாக. ஒரு விடுதலையுள்ள ஜீவியை இவர்கள் செய்து இயேசுவே உம்மை இவர்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தனைகளையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். எல்லா அவமானங்களையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன். எல்லா வியாதியின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகள், பாவ கட்டுகள், சாப கட்டுகள், வியாதியின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அறுத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இனி இவர்கள் அவமானப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட நபர்களுக்கு முன்பாக ஆண்டவரே தலை நிமிர்ந்து வாழத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் இவர்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும், வேலைகளில், வியாபாரத்தில், தொழிலில் இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. எல்லா அவமானங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவரே, தலைகளை நிமிர்த்துங்க, உயர பண்ணுங்க. வெட்கப்பட்ட இடத்துல ஒரு உயர்வை கொடுங்க ஆண்டவரே. அவமானப்பட்ட இடத்துல ஒரு உயர்வு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எல்லா அவமானங்களும் மாறட்டும். இதுவரை அவமானப்படுத்தின எல்லா ஆண்டவரே மனிதர்களுடைய வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போகட்டும். இவர்களை அவமானத்துக்கு நேராக நடத்தின சாத்தானின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாய் போவதாக. இயேசுவின் நாமத்தில் அவமானத்திலிருந்து விடுதலை கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கை இவர்கள் வாழட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவமானத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இனி அவமானமே கிடையாது. நீங்கள் சந்தோஷமாய், சமாதானமாய், நிம்மதியாக வாழ போகிறீங்க. எந்தெந்த இடத்துலலாம் அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தி நீங்கள் பரிசுத்தமாய் வாழுகிறதை மற்றவர்கள் பார்ப்பாங்க. நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழுகிறத மற்றவர்கள் பார்ப்பாங்க. அதே இடத்துல உங்கள் தலைகளை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். மேலும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால், உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் நீங்கள் திரையில் பார்க்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம். இமெயில் மூலமாகவும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு விலையில்லா விடுதலை நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். விடுதலை இயேசு